மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஏறக்கூடிய மக்கள், இறங்கக்கூடிய மக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆண்டிப்பட்டியிலையும் கணிசமான அளவு மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்துகிறார்கள். பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, டொரண்டோ ரேஞ்சுக்கு ஓடின ட்ரெயின் ஏசி எக்ஸ்பிரஸாக இருந்தது. அன்ரிசர்வ்டு பெட்டிகளே இல்லாமல் இருந்தது. போடி நாயக்கனூருக்கு வந்தவுடனே 2 அன்ரிசர்வ் பெட்டி, ஒரு எஸ்எல்ஆர், மொத்தம் 3 பெட்டி. இந்த இதில் வந்து நீங்கள் யூஆர்னு போட்டிருக்காதுங்க. பெரும்பாலும் என்னென்னா அன்ரிசர்வ்டுக்கு யூஆர்னு போட்டிருப்பாங்க, அன்ரிசர்வ்னு. இங்கே ஜிஎஸ்னு போட்டிருக்கும், ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அதுக்கு பேர். ஸோ அதை பார்த்து தான் ஏறிக்கணும் நீங்கள். யூஆர்னு போடல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பாய், இறங்கின எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம ஆண்டிப்பட்டியை விட்டு கிளம்புவோம். ஆண்டிப்பட்டியை தாண்டின உடனே நமக்கு பழக்கப்பட்ட ஏரியா, நம்ம புழங்கின ஏரியா தேனிக்குள்ளே நம்ம போய் இறங்கலை. தேனியும் தாண்டி நம்ம சொந்த ஊரான போடி நாயக்கனூர் வரைக்குமே இந்த ரயில் பயணத்தில் நம்ம பயணிக்க போகிறோம். எல்லா இடங்கள்லையுமே இந்த மைக் சத்தம் தாங்க.